வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம 100 நாள் பயணத்தில நாள் 4. எப்பயும் போல எழுந்தோனே பூனை கூட விளையாடிட்டு இருந்தேன். விளையாடிட்டு வண்டி எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போய் பார்த்தா இன்னைக்கு ஜிம்மே காலியா இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரே ஜாலி தான். என்ன ஒரு வருத்தம்னா நம்ம ஜிம் பார்ட்னர் நம்ம கூட வரல இன்னைக்கு. அவர் ஒரு பர்சனல் ஒர்க்குன்னு போயிட்டாரு. ஸோ கிரியேட்டின் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஷேக்கர் தான் நான் ஒரு 5 மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டேன். நல்லாயிருக்கு. 200 கிட்ட வாங்கினேன். பட் நல்லா குவாலிட்டியா தான் இருக்குது இப்போ வரைக்கும். அப்புறம் இன்னைக்கு செஸ்ட் டேன்றதுனால செஸ்ட்டுக்கு ஒரு 4 வேரியேஷன் போடணும். ஸோ இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஃப்ளாட் டம்பிள் ப்ரெஸ்ஸில் அதில் ஒரு 3 செட்டு போட்டேன். செஸ்ட் ஃப்ளைஸில் வந்து ஒரு 3 செட்டு. பேக்குக்கு ஒரு 2 வேரியேஷன் போட்டேன். ஒன்றே ஒன்று மட்டும் தான் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா ரெகுலராக போனாலே போதும். ஸ்டார்டிங் நீங்கள் எடுத்தோடனே ரொம்ப புஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸ்டார்டிங்கில் லைட் வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக 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 நம்ம வெயிட் ஏற்றிக்கலாம். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தானாக உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். வெயிட் போட. ஸோ நானும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணேன். இன்னும் கூட சில மிஷினில் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் கம்மியாக தான் வச்சு போடுவேன். நம்மளுக்கு அந்த செட்டை கரெக்டாக போட்டால் போதும். ஃபார்ம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்தாலே போதும். ஸோ அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போகிற வழியில் நண்பர் வீட்டுக்கு போயிட்டு கரண்ட் அடுப்பு மட்டும் வாங்கிட்டு போகணும். ஏன்னா வீட்டில் கேஸ் காலி ஆயிடுச்சு. ஸோ அவர்கிட்ட வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸில் பெருசாக ஒர்க் போகல. இன்றைக்கி நார்மலாக தான் இருந்துச்சு. அப்படியே போயிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஒர்க்கை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸ்டே டியூன் பாய்.